தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் பெய்த மழை காரணமாக அறுவடைக்கு பயிர்களை இயந்திரம் கொண்டு அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் பெரியாறு பாசன நீரை பயன்படுத்தி 12,000 ஹெக்டேர் பரப்பளவில் விளைநிலங்களில் விவசாயம் நடைபெறுகிறது. நாற்று நடவு செய்யப்பட்டு 3 மாதங்கள் முடிந்த நிலையில் தற்போது பயிர்கள் முதிர்ச்சியடைந்து இன்னும் 20 நாட்களில் அறுவடைக்கு தயாராக உள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் துவங்கியுள்ள வடகிழக்கு பருவமழையால் அறுவடை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. புகையான் போன்ற பூச்சிகள் விழ ஆரம்பிக்கின்றன. தற்போது ஒரு சில இடங்களில் புகையான் விழுந்து கொண்டிருக்கின்றன. இதை வேளாண்மை துறை கண்காணித்து அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சில ஆண்டுகளாக விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறை காரணமாக நாற்று நடவு முதல் அறுவடை வரை விவசாய பணிகளில் எந்திரத்தை பயன்படுத்தி வரும் நிலை உள்ளது. மழைக்காலங்களில் எந்திரங்களை வயல்வெளிகளில் இறக்கி அறுவடை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பருவமழை பெஞ்ச காரணத்தினால அறுவடை செய்ய முடியாம விவசாயி நாங்கள் தவிக்கிறோம். அறுவடை செய்யறதுக்காண்டி இயந்திரத்தையும் கொண்டு 3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் வயக்காட்டில் இறக்க முடியல. தண்ணி அதிகமாக இருக்கனால வண்டியை இறக்க முடியாமல் வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கோம். வாடகைக்கு 3 நாள் வாடகை கட்டு வந்திருக்கு. இப்போ தண்ணி வாய்க்காலை வடிகட்டி தண்ணி வடிகட்டினதுக்கு அப்புறம் தான் அறுவடை செய்ய முடியும். அந்த நேரத்தில் திருப்பி வடகிழக்கு பருவமழை பெஞ்சா இந்த கருதா இருக்கிறது இன்னும் 10-15 நாள் தாமதமாகும். இது மட்டுமல்லாமல் அறுவடை நேரத்தில் தொடர் மழை பெய்யும் பட்சத்தில் நெற்பயிர்களை புகையான் போன்ற பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மழை காரணமாக வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அவற்றை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகள். வசந்த், நியூஸ் 7 தமிழ், வாடிப்பட்டி.